நேஷனல் எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்துருக்காங்க. அதனால வந்து வண்டி பார்த்தீங்கன்னா அலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. லெஃப்ட்டில் தான் போகணும், ரைட்டில் போகாதீங்க, வண்டி எல்லாம் ஸ்பீடாக வரும், ஆக்சிடென்ட் ஆகும். அப்போ நம்பி போகிறதுக்கு வச்சு செஞ்சு விட்டுருச்சு. 70 to 80 கிலோமீட்டர்ஸ்க்கு பெட்ரோல் பங்க் இல்லையா? இப்படியான ஆகட்டும் 96 கிலோமீட்டர் மட்டும் வண்டி எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் மெதுவாக போனோம். நண்பாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வேறு இந்த நேஷ்னல் ஹைவேல வந்துட்டுக்கிறேன், சாரி நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்துட்டுக்கிறேன். அதனால இங்கே வந்து வண்டி பார்த்தீங்கன்னா அலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஓகே 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 ஆல்ரெடி ஓகே. इनके पीछे जाओ. Do you need any help? No, it's okay, sir. So, will you find? Location is, sir. I will check in. Okay, thank you. If you need any help, you can ask me. No, it's okay. So, no, it's okay. Thank you. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே ஒரு பையன் வந்திருக்கிறான்னா, இப்போ நம்மளை மட்டும் இந்த அண்ணன் வந்து அலோவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளை பார்த்துட்டு எங்கே அப்புறமா அந்த பையனும் நான் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவான்றதுக்காக அந்த பையனை மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு தெரியல. எனக்கு மை கார்டு இப்போ சுற்றி வரணும்னு பார்த்தீங்கன்னா 84 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து நேஷ்னல் ஹைவேவா, பட் இது வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 96 கிலோமீட்டர் சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்படி சுற்றின்னு வரணும். இப்படி சுற்றின்னு வந்தால் 96 தண்ணி இருக்கிறது வந்து 200 கிலோமீட்டர் ஆகிடும். மேக்ஸிமம்னா ஒரு 150 கிலோமீட்டர் நம்ம சுற்றி வரணும். அது வர நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணி ஆக போகுது. எப்படி தான் சொல்லிட்டு எனக்கும் தெரியல. பாட்டி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இப்படி சுற்றி போனால் இது வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்குது ரோடுங்க, ரொம்பவே கஷ்டம். இதென்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு ஹைவேல போயிடலாம். ஓகே பாய். ஓகே. Yeah, you can go over it. Okay, sir. Take only left side. Thank you, sir. Naam, sir. Naam. Middle and right is very critical. Okay. Sir. Okay. I'm going left side only. Okay, sir. Thank you. Naam? Ankit Yadav. Naam Gokul. Gokul Shakti. Okay, Gokul Shakti. I'm a YouTuber, bro. Yeah, I can see because you already record everything. Better, I think. Sorry, okay, sir. No problem. Okay, sir. Thank you. ரொம்ப நன்றியாக போச்சுடா. எப்பா சாமி, நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இனிமேல் நம்ம வந்து ரோடு பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம போகணும். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுதான் வந்து நான் அங்கேருந்து நான் வந்து யோசனை வந்துக்கிறேன், என்னடா எங்கள் வண்டி ஒரு வண்டி கூட இங்கே இல்லையே, என்ன பைக் வண்டிங்களே போக மாட்டேன்டா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இல்லைன்னா ஒரு காருங்க இல்லைன்னா இந்த மாதிரி வண்டி தான் போய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா அப்போ தான் தெரியுது, ஓகே இந்த இடத்துல வந்து பைக்கு 2 வீலர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களா, இது வந்து நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் ஹைவேவா. எல்லாம் பெரிய வண்டிங்கெலாம் போட்டுக்கிறாங்க, ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் போலியே. சரி, நம்ம வந்து 8 மணிக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்குள்ளே நம்ம இங்கே எங்கே ஒரு பக்கம் காஃபியை குடிச்சிட்டே நம்ம போயிடலாம். இங்கே ஆகாது, அப்படியே 15 மினிட்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டுக்கிறோம். ஏதோ அந்த பையன் நல்ல பையன் இருந்தனால நான் சொன்னேன், நான் ஊருக்கு புதுசு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லியதுக்கு ஏதோ பையன் விட்டான். அந்த பையன் சொல்ல என்ன சொன்னான்னா, நீங்கள் லெஃப்ட்டில் தான் போகணும், ரைட்டில் போகாதீங்க, வண்டி எல்லாம் ஸ்பீடாக வரும், ஆக்சிடெண்ட் ஆகும், அதனால நீங்கள் பார்த்து போங்கன்னு. நைட்டு வண்டி எடுக்கலாம் சொல்லியதுக்கு நல்லா செஞ்சு விட்டுருச்சு. இனிமேல் கொஞ்சம் பார்த்து தான் ரோடுங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம வண்டியை எடுக்கணும் போல். சும்மா நம்ம இந்த மேப்பை நம்பி போகிறதுக்கு வச்சு செஞ்சு விட்டுருச்சு. 2 வீலர் ஆமாம், இதில் நான் ஆப்ஷன் என்னன்னு போட்டிருக்கேன், பைக்குன்னு போட்டுருக்கேன். பைக் காரன்னு போட்டிருந்தா டக்குனு இதாக இருக்கும். சரி, நம்ம இங்கே எங்கன்னா சாப்பிட்டு போயிடலாம், ஏன்னா அங்கே எங்கன்னா போய் இன்னொரு 50 கிலோமீட்டர் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஆனால் இவ்வளோ போயிருக்குறாங்க இங்கே. இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு இல்லை டீ வச்சுட்டு அப்புறம் போயிடலாம். ஆனால் கூட்டமே ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. ஓகே பாஸ், நம்ம இப்போ வந்து டீ குடித்தாச்சு. இப்போ நம்ம போகிறோம். இப்போ நம்ம போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான், அது என்னன்றது சொல்கிறேன். ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நம்ம போகிற இந்த நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து ஒரு பெரிய பெரிய வண்டிங்க தான் போகுது. ஒன்று, ரெண்டாவது என்னென்னா, இங்கிருந்து 70 to 80 கிலோமீட்டர்ஸ்க்கு பெட்ரோல் பங்க் இல்லையா. ஏதோ நல்லதாக போச்சு, நம்ம வந்து அங்கேயே பெட்ரோல் போட்டு ரொம்ப நல்லதாக போச்சு.
இல்லைன்னா அத்தோடு முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம ரோடை பார்க்கும்போது ஜூம் பண்ணி அது என்ன ரோடுன்னு பார்த்துட்டு நம்ம வண்டி எடுக்கணும். இந்த மேப் இருக்கிறது பதில் ஐயோ அதோட பிரச்சனை. ரெண்டாவது என்னென்னா, இந்த மாதிரி ரோட்டில் தான் வந்து இந்த ராபரிங்க இல்லை இந்த இப்போ எல்லா மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரோட்டில் தான் வரும். நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி சரி இன்றைக்கி ஒரு 50 கிலோமீட்டர் நம்ம கடந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். தப்பாக போச்சு. அதனால் ஐயோ நைட்டில் மட்டும் இந்த ஹைவேல வண்டி ஓட்டவே கூடாது போல். அதனால் கொஞ்சம் இன்னும் பார்த்து தான் நான் ஓட்டின்னு போனோம். எப்படியோ இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர்ஸா 95 கிலோமீட்டர்ஸ் எப்படின்னா இன்றைக்கி போயிடணும் நம்ம கடந்துடணும். ஏன்னா பெட்ரோல் பங்க் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. எங்கன்னா போய் சரி சென்டரில் பெட்ரோல் பங்க் இருந்தால் கூட கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து பெட்ரோல் பங்க் இல்லை, ஒன்றுமே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி சென்டர்லலாம் வண்டி ஆஃப் ஆகுறது இதுதான். ஏன்னா அவங்களுக்கான ஏதோ 2 பேர் இருப்பாங்க க்ளீனர் ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் இல்லை. வண்டி ஸ்டாப் பண்ணால் கூட அங்கேயே தூங்கிடுவாங்க. பட் நம்மளுக்கு அப்படி இல்லையே. இங்கே பாருங்கள், சுற்றி எல்லாம் எந்த ஒரு வீடுங்களும் இருக்காது. ஃபுல்லாக ஹைவே காடு மாதிரி. ஒரு காடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துல பெட்ரோல் பங்க் அது இது வேறு வண்டி வேறு பிரச்சனை வேறு இருக்குதுன்னு சொன்னேன். வண்டி சைட்லேயும் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா வண்டிங்கெல்லாம் ஸ்பீடாக வரும். என்ன ஐயோ சரி பார்த்துக்கலாம். இன்னும் ஒன்று இது 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 வந்து நம்மளுக்கு ஒரு பாடம் அவ்வளோதான். ஏன்னா நம்ம போனால் 96 கிலோமீட்ரு, சுற்றி போனால் 150 கிலோமீட்ரு எக்ஸ்ட்ராவாக போகணும். நம்ம அந்த பையன் நல்லவனாக இருந்ததுனால அந்த பையன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணான். சரி அவனுக்கு மேப் தெரியாது, லொக்கேஷன் வேறு தெரியாது போல். சரி நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. இதே தானே வேறு யாருன்னா இருந்தால் எனக்கு கதை முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்மளோட பிளான் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிலே நம்ம வந்து அங்கேயே நம்ம தங்கின மாதிரி அங்கேயே தங்கிடலாம் தான் பிளானு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 200 கிலோமீட்டர்ஸ் வந்தால் அப்புறம் திரும்ப வரதான் பிளானு. பட் என்ன பிரச்சனைனா, நம்ம மார்னிங் 5 மணிக்கு நம்ம எழுந்து நம்ம வண்டி விட்டு அப்புறம் 200 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரீச் பண்ணி நம்ம வரத்துக்குள்ளே கரெக்டாக 1 மணி ஆகிடுது. ஃபுல்லாக டயர்டாக இருந்தால அங்கே போய் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு அந்த ஒரு டக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து காலைல ஏதுன்னு தச்சுட்டுமே நல்லா போய் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே டக்குன்னு போய் பார்த்துட்டோம் நம்ம. ஏன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டக்குன்னு போய்ட்டோம் நம்ம. நான் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அந்த ரோட்டில் தான் தூங்கினது. மீன்ஸ் அந்த இது ஒரு பெருசாக அது ஒரு கிரவுண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அது ஒரு பார்டருக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்டருக்குள்ளே தான் நான் தூங்கினது. அங்கேயே வந்து நீங்கள் பார்த்தீங்களே அந்த பிங்க் கலர் ஆட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலர் ஆட்டோ அதெல்லாம் விட்ற ஸ்டாண்டில் தான் தூங்கினது. ஸ்டாண்ட் நல்லா பெருசாக இருந்துச்சு. அங்கேயும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால நம்ம வந்து அங்கே தங்கிட்டோம். சரி இன்றைக்கும் நம்ம வந்து அங்கேயே தங்கிட்டு போகலான்னு நினச்சேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு போகிறதுனால அது ரொம்ப லேட் ஆகிடும். திரும்ப அங்கேருந்து பார்க்கணும், ரொம்ப கஷ்டம் ஆகிடும்ன்றதுக்காக வந்து நைட்டு சூஸ் பண்ணேன். அப்போ கூட ஒரு 7 o'clock 8 o'clockலாம் நம்ம ரீச் ஆகிடுவோம்னு தான் நினச்சேன் நான். 8 o'clock ஆச்சு. ஆனால் நம்ம வந்து இன்னும் ரீச் பண்ணல. எல்லாம் லெஃப்ட்லேயே போனோம் சொல்கிறாங்க. எப்படியான ஆகட்டும், 96 கிலோமீட்டர் மட்டும் வண்டி எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் மெதுவாக போனால் கூட பரவாயில்ல. கொஞ்சம் எப்படின்னா ரீச் ஆகிடணும்பா. ஏன்னா வண்டி ஆஃப் ஆச்சுனாலும் பிரச்சனை தான். ஏன்னா இந்த பக்கம் வண்டிங்க யாரும் நிறுத்தவும் மாட்டாங்க. 1 2வது வரவங்க எப்படி வரவங்க சொல்ல முடியாது. அதனால வேறு ஏதோ ஒன்று இது மட்டும் நம்ம கடந்துடலாம். இன்னொன்று இந்த ரைடு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத போதுன்னு பார்த்தா வேறு மாதிரி டிப்ஸ் கொடுத்து வேறு மாதிரி பண்ணிட்டு விட்டாங்க. டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் வே, டெல்லிக்கு போகிறவே இது. அதாவது இந்த ராஜஸ்தான் டெல்லி அந்த ஹைவே ஒரே ரோடு, சுற்றி காடு. சிங்கிள் எப்படி இருக்கும் சரி பார்த்துக்கலாம். எல்லோரும் கேட்குறது அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அவ்வளோ எனக்கே தெரில. நான் இப்போது அவ்வளோ தூரம் இருந்து சென்னையிலேருந்து வந்தேன் அன்றவர் அதெல்லாம் இல்லை. ஏதோ போய்க்கிறோம், ஏதோ நம்ம வேறு ஏதாவது எங்கே போய்க்கிறோம் அப்படி தான் தோடுது. எக்ஸிட் 1 கிலோமீட்டர் அகமதாபாத் மும்பை. லெஃப்ட் போனால் மும்பை.
ஸ்ட்ரைட்டு போனால் அகமதாபாத், கடந்துருவோம்டா. லெஃப்ட்டு போனால் டெல்லி, ஸ்ட்ரைட்டு போனால் அகமதாபாத். ஆனால் ஒரு 200 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்போ பார்த்து லெஃப்டில் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஃபைனலி குஜராத்தோட கேட்டதாக அகமதாபாத்துக்கு இப்போ நீங்கள் வந்துட்டோம். ஐயோ இது வரத்துக்குள்ளே நாற்பட்டேன் சிக்னல் தான் போட்டுருக்காங்க. எங்கடா போட்டுருக்காங்க தாண்டி சிக்னல் போடுறதுல எனக்கு இன்னும் படிக்கிறாங்க இல்லையா தெரியல. 100 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்குள்ள ஐயோ ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு இப்போ வந்து முடிச்சாருங்க 100 கிலோமீட்டரில் ஒரே ஒரு மரம் பெட்ரோல் வண்டி நம்ம ஒரு கூட ஒரு 120 சும்மா 10 போடல 2 ஹவர் இருக்குன்னு வண்டி போகிறது 50 போகிறதுனா எவ்வளோ வருஷம் நடக்கணும்னு சொல்லிட்டு போடுங்க. அதனால் தாண்ட முடியாது. இது இல்லாமல் அந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடு 100 தான். காரு பஸ்ஸு இங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டு நார்மலாக ஸ்பீடில் வந்து 100 தான். அப்போ பாருங்கள் அங்கே எங்கே அங்கே எவ்வளோ ஸ்பீடாக போவோம் அப்படின்னு நீங்களே நாளைக்கு வந்து கொஞ்சம் மார்னிங்லேயே கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகலாம் மாதிரி நாடு பாருங்க அந்த ஓட்டிட்டு போகுது எது சுற்றுறது போல நாடு போகுது. நாடு சுற்றி பயங்கரமாக ஒடுங்குது. அதுக்கு பக்கத்து நாடு சுற்றுறாங்க ஒரு கிழமை ஒடுங்குது நாடு ஏதோ பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு ஒர்க்குன்னு போகிறது தான் வந்து டைலாக் சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியாது. ஒருத்தர் கூட இல்லை. எல்லாம் டேஸ்ட் எல்லாம் 4-5 பேராக போட்டு போகிறாங்க. கோயிலில் இருந்தால் அந்த டைம் ரொம்ப சிக்னல் பண்ணுறாங்க. நம்மளை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் தான் போகிறாங்க. 3 பேர் 4 பேராக போகிறாங்க.